ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விமலன் வீட்டு சமையல். இன்றைக்கி மஞ்சட்டியில் வெஜ் ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் பாஸ்மதி ரைஸ், முட்டைக்கோஸ், உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், கொத்தமல்லி இலை, சோயா சாஸ், சில்லி சாஸ். நம்ம எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதில் ஒரு விளக்கு தண்ணி ஆட் பண்ணி ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு, அது கூட கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அதை எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 2 விளக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் உதிரியாக நமக்கு சாதம் கிடைக்கும். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம அலசி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. முக்கால் பதத்துக்கு அரிசி இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் இதை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் ஃபேனில் நல்லா இது மாதிரி உணர வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாதம் நமக்கு உதிரியாக இருக்கும். ஒரு மஞ்சட்டியில் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றி நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க கேரட், பீன்ஸ் ரெண்டையுமே போட்டு நல்லா இது மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. காய் எண்ணெயிலே நல்லா இது மாதிரி வேகட்டும். அடுத்ததான் நம்ம அறுத்து வச்சுருக்க முட்டைக்கோசையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. எண்ணெயிலே காய் நல்லா வேகும். இது மாதிரி காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். காய் முக்கால் பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் இது கூட சோயா சாஸ், சில்லி சாஸ் ரெண்டையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சாதம் உடஞ்சிராமல் இது மாதிரி நல்லா கிளறி விடுங்க. மேலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவி ஒரு பரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். மஞ்சட்டியில் சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. தேங்க்யூ ஆல்.